இன்ஸ்பெக்டர் வந்து நான் எஃப்ஐஆர் போடாமல் இருப்பேன் என்று அங்க இருக்கக்கூடிய ஜவஹர் அலியுடைய குடும்பத்தை சார்ந்தவரும் ஜமாத்தை சார்ந்தவரும் வலியுறுத்திய பிறகு மட்டும்தான் 24 மணி நேரத்திற்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க. சோ 17ஆம் தேதி நடந்த மதியம் 2:30 மணிக்கு நடந்த சம்பவத்தை 18ஆம் தேதி 11 மணிக்கு காலையில தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. அது சந்தேகத்துக்குரிய மரணம் என்று. அப்படி தைரியமாக ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க முடியும்னா நான் நம்பல அவர் தனித்து செயல்படுகிறார் என்று. நான் நம்பல அவருக்கு மேல இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு இது தெரியாது என்று. நாங்கள் யாருமே நம்பல அதுக்கு மேல இருக்கக்கூடிய எஸ்பிக்கோ டிஐஜிக்கோ சம்பந்தம் இல்லை என்றது. இது ஒரு கூட்டாக அவர்களுடைய பக்கபலத்துடன் தான் காவல் நிலையத்தில் அவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பாடி நேராக திருமயம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருமயம் மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு தெரியும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பட்டியல்ல என்னென்ன சர்வீசஸ் அங்க மருத்துவ சேவைகள் அங்க செய்கிறார்கள் என்று இருக்கும். மார்ச்சுரி இருக்கு என்று கூட அங்க இருக்காது. அந்த மார்ச்சுரியில ஃப்ரீசர் கூட கிடையாது. அப்படி ஃப்ரீசர் இல்லாத மருத்துவமனையில அந்த மருத்துவமனையினுடைய சீஃப் மெடிக்கல் ஆபீசராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த பாடியை ரிசீவ் பண்ணி வைக்கிறார். எஃப்ஐஆர் வரவில்லை. 17ஆம் தேதி முழுவதும் எஃப்ஐஆர் கிடையாது. 18ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் இல்லாம ஒரு பாடியை ஒரு மார்ச்சுரியில வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எப்படி ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை இருக்கக்கூடிய நேரத்துல அங்க 2 ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் ஃபோரென்சிக் இருக்கும் போது இது நடக்குது என்றால் இதுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுடைய பக்கபலம் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்ற காரணத்தினால் தான் நாங்கள் கூறுகிறோம். இது ஏதோ ஒரு கும்பல் மட்டும் செயல்படவில்லை. அந்த கும்பலுடன் அதிகாரம் படைத்த வெவ்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இதில் இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் கூறியிருக்கிறோம்.